ஹாய் கைஸ், வெல்கம் டு பென்ஷு தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பணம் காசு இதை வசியம் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வர முடியுமா? மிருகங்களை வசியம் பண்ணி நம்ம சொல்கிறதெல்லாம் அந்த மிருகங்கள் கேட்குற மாதிரி செய்ய முடியுமா? உடஞ்ச எலும்பை ஒரு மூலிகையை வச்சு ஒட்ட வைக்க முடியுமா? தலையில் சொட்டையே விழுந்திருந்தாலும் இந்த மூலிகையை வச்சு முடி வளர வைக்க முடியுமா? இதுக்கெல்லாமா மூலிகை இருக்குன்னு ஆச்சரியப்படுற மாதிரி மூலிகைகளை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பென்ஷு தமிழ். 60ஆம் மூலிகை, 60ஆம் பச்சளின்னு சொல்லப்படுற இதை வச்சு முதுகு தண்டுவட வலிகள், முதுகு வலிகள் பரிபூர்ணமாக குணமடையுது. 60ஆம் மூலிகையோட இலைகள் உடைந்த எலும்புகளை விரைவில் சேர வச்சு எலும்பு முறிவு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கு. இந்த இலைகள் மூட்டு வலியையும் குணப்படுத்துது. கேசவர்தினி, இதனுடைய பூக்களும் இலைகளும் முடி உதிர்வை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் இளநரையிலிருந்து காப்பாற்றுது. இந்த கேசவர்தினி பூக்கள் இலைகளை கொண்டு செய்யப்படுற எண்ணெயின் மூலமாக நம்ம தலையில் உழுவுற சொட்டை அப்படின்றதுல கூட முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிறது புல்லுருவி. இந்த புல்லுருவி அப்படின்றது ஒரு வசிய மூலிகை. இந்த புல்லுருவியை நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம இழந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு பெரிதும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் அப்படின்றது நம்மக்கிட்ட சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க தீய சக்திகள் எல்லாம் மறைஞ்சு நல்ல சக்திகளாக மாறும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கிளுகிழுப்பை, அதாவது நரி விரட்டி அல்லது நரி மிரட்டின்னு சொல்ல போகிற இந்த மூலிகை தான். இதுவும் ஒரு வகையான வசிய மூலிகை தான். ஆனால் இது மிருகங்களை வசியப்படுத்துறதுக்காக பயன்படுது. அந்த காலத்து மனிதர்கள் மிருகங்களை சார்ந்தே வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மிருகங்களால் எந்த ஒரு அச்சுறுத்தலும் துன்பமும் ஏற்படாமல் இருக்க அந்த மிருகங்களை வசியப்படுத்தி வைக்க இந்த மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜீனி துளசி, இனிப்பு துளசி. இந்த இலையோட இனிப்பு சர்க்கரையோட இனிப்பை விட 30 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த இனிப்பு துளசி வயிற்றுப்போக்கு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது. இந்த இனிப்பு துளசி பிளட் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோலாக வச்சுக்குது. நம்ம அன்றாட வாழ்வில் சர்க்கரைன்றது தவிர்க்கவே முடியாது. அப்படி இருக்க சர்க்கரைக்கு மாஷா இதை பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3 கம்மிங் சூன்.